யாத்ராகமம் 28, 29 ஆகிய 2 அதிகாரங்கள் ஆசாரியனை பற்றி, குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணியாற்றுகின்ற அந்த ஆசாரியனை பற்றி நம்ம படித்தோம். என்ன படித்தோம் அப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் தன்னைத்தானே நியமித்து கொள்ள முடியாது, கடவுளால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். அடுத்து அந்த ஆசாரியன் எதற்காக ஏற்படுத்தப்பட்டான் என்றால், கடவுள் தம்முடைய மக்களோடு வைத்துள்ள அந்த உறவின் அடிப்படையிலே அவர்களுக்கு பணியாற்ற, அவர்களுக்கு பணி செய்ய. அப்படி என்றால் என்ன? ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில், ஆராதனை செய்வதற்காக, கடவுளை போற்றி, கடவுளை மகிமைப்படுத்தி, அவரை வழிபடுவதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் ஏற்படுத்தப்பட்டான். அடுத்து அந்த ஆசாரியன் கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே கடவுள் தனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழிமுறைகளின்படி அவன் கடவுளை ஆராதனை செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். இஷ்டம் போலலாம் செய்ய முடியாது. அப்போ அவனுக்கே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்றால், அங்கு கூடி வருகின்ற மக்களுக்கும் அந்த ஆராதனையிலே கடவுள் தாம் வகுத்து கொடுத்த வழிமுறையின்படி தான் அவன் கடவுளை ஆராதனைக்க வேண்டும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதே பிரின்சிபிள் தான், புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கடவுள் கொடுத்த வழிமுறைகள் தான் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலே பின்பற்றப்பட வேண்டும். அதை தான் நம்ம பார்த்தோம், சுருக்கமாக பார்த்தோம். இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே இந்த 28ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்திலே அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது, அதாவது இந்த ஆசாரியனை குறித்து சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட் அப்பார்ட் ஃபார் காட்ஸ் சர்வீஸ், கடவுளுடைய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த ஆசாரியர்கள், பரிசுத்தமானவர்கள். அதாவது கடவுளையே தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்கள், பிதாவாகிய கடவுளின் மகிமையை ஆசாரியன் வெளிப்படுத்தி காட்டுகின்றவன். ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களே பரிசுத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு பொருட்கள் இருக்கிறது. அங்கே பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட முடியும். அங்கே வெண்கல தொட்டி, அந்த பிரேசர், அந்த லேபன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த நோக்கத்திற்காக மட்டுமே அவைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இதில் இருக்கிற பொன் கரண்டியை எடுத்து நான் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வைக்கிறேன் அப்படிலாம் வைக்க முடியாது. அதற்கு ஏற்ற பணியை அந்த பொருட்கள் செய்வதற்கு பொருட்களே பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கும் அது ஜீவனற்றது. அந்த ஜீவனற்ற பொருட்களே பரிசுத்தப்படுத்தப்படுமானால் இப்போ ஆசாரியன் எப்படி இருக்கணும் பார்த்துங்க. அந்த ஆசாரியன் மிக கவனத்தோடு கடவுளுடைய மகிமையை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறவன். அதுதான் படிக்கிறோம். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறவன், வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறவன், கடவுளின் மகிமையிலே அவன் வணங்கி அவன் அங்கிருந்து வெளியில் வருகின்ற பொழுது அங்கே வெளியில் கூடியிருக்கிற மக்கள் அந்த கடவுளின் மகிமையை அவனில் காண்பார்கள், அவனில் பார்ப்பார்கள். அதுதான் ஒரு ஆசாரியன் பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த பணிகளுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். அதுதான் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு
பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக என்று படிக்கிறோம். உடைகளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் என்ன வடிவமைத்து கொடுத்திருக்கிறாரோ, என்ன சொல்லியிருக்கிறாரோ, எப்படி எதில் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதில் தான் அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு அடிஷ்னலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசாரியர்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த உடைகளில் அங்கே கடவுள் கொடுக்கிற அந்த கலர்ஸ், அந்த நிறங்கள் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பயன்படுத்தப்பட்ட அந்த நிறங்கள் தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. அது ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமயம் கிடையாது. இளநீல நூல், இரத்தாம்பர நூல், மெல்லிய பஞ்சு நூல், இவைகளால் செய்யப்பட்ட பின்னப்பட்ட நெய்யப்பட்ட விசித்திரமான ஆடைகள். இதெல்லாம் ஆசாரியனுடைய ஆடையில் இந்த கலர் பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னு என்ன தெரியுங்களா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற அந்த வண்ணங்கள் இவனிடத்திலும் காணப்படுவதனாலே இவன் கடவுளை மட்டும் பிரதிபலிக்கலை, கடவுளை மட்டும் மகிமையின் பிரகாசத்தை வெளிப்படுத்தலை, அந்த முழு ஆசரிப்பு கூடாரத்தையே இந்த ஆசாரியன் வெளிப்படுத்துகின்றவனாக காணப்படுகின்றான். அப்படியே அது புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டினுடைய ஆசாரியத்துவம் கிடையாது, அது ஒளிந்து போயிற்று. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கிறது. எப்படி கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவரோ அதே போல இந்த பணியை செய்கின்றவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? பரிசுத்தமாக வாழ்வது என்பது சாதாரண விஷயமா? பரிசுத்தமாக வாழ்வது என்பது அதுவும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நம்ம அதுக்கு என்ன செய்யறதுன்னா, நம்ம பரிசுத்தமாக வாழ நினைக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? பிரச்சனைகள், போராட்டங்கள். 4 பேர் நம்மளை பார்த்து 4 விதமாக பேசுவான், கட்டாயம் பேசுவான். ஏன்? நம்ம கடவுளுக்காக பரிசுத்தமாக வாழ்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களே பேசுவார்கள். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்தவம் பல விதங்களில் இருக்கிறபடினாலே, இவங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க, இவங்களாம் பெரிய பரலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்களே, தங்களை அப்படி வெளிப்படுத்தி காட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. இங்கே ஆவியானவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. அங்கே போன நம்ம ஆசீர்வாதமே பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறது. ஆக இந்த காலகட்டங்களிலே பரிசுத்தமாக வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உலகமே எப்படி போயிடுச்சு அப்படின்னா துன்மார்க்கத்தனத்திற்கு தான் போயிடுச்சு. அதற்கு தான் இன்றைக்கி நிறையா சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள். துன்மார்க்கத்திற்கு மனிதன் போயிட்டான். நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ்ந்தால் பக்கத்து வீட்டுக்காரனே சும்மா இருக்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரனே உங்களை சும்மா விட மாட்டான். ஆக இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பரிசுத்தமான பணிக்கு பரிசுத்தமான நிலையில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடுப்புகளே அவ்வளவு மகிமையாக இருக்கும். நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் போட்டு காட்டலான்னு நினச்சேன். அவ்வளவு அழகாக அந்த ஆடைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பழைய ஏற்பாட்டில் இந்த லேவி கோத்திரத்தில்
இந்த ஆசாரிய பணிக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் யாரு? ஆசாரியன். ஆசாரியர்களாக நீங்களும் நானும் காணப்படுகின்றோம். அதை தான் புதிய ஏற்பாட்டிலையும் படிக்கிறோம். பேதுரு அதை தான் சொல்லுகின்றார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே ஆசாரியன். அதாவதுங்க, ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் படைத்த பிறகு கடவுள் ஆதாமை படைக்கிறார். கடவுள் ஆதாமை படைத்து அவனை ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக, ஒரு தீர்க்கதரிசியாக படைத்தார். அதான் உண்மை. அதான் உண்மை. ஏனென்றால் தனக்கு வரப்போகின்ற மனைவி, தனக்கு பிறக்கப் போகின்ற பிள்ளைகளை கடவுளுக்கு நேராக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசாரியன். கடவுளிடத்திலிருந்து கடவுளுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுடைய வார்த்தையை படிப்பித்து காட்டக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக கடவுள் ஆதாமை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த பிறகு அவனை கூப்பிட்டு சொல்றார், அவனை ஆசீர்வதித்து சொல்றார், நீங்கள் இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள். யூ ஆர் த ரூலர்ஸ் ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அவனை ராஜாவாக ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? ஆனால் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினாலே இந்த ஆசாரியத்தை அவன் இழந்து போனான். தீர்க்கதரிசியாக இருந்ததை இழந்து போனான். ஆசாரியனாக இருந்ததை இழந்து விட்டான். எல்லாமே அவன் லாஸ் ஆயிடுச்சு. எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். திரும்ப அவனை கூப்பிட்டு ரட்சிக்கிறாரு. ரட்சித்து அவனுக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துகின்றார், தோளாடையை உடுத்துகின்றார். அதனால் திரும்பவும் அவைகளை அவன் ரீட்டைன் பண்ண முடிகிறது. ஆனால் எவன் ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த கணமே அவன் ஆசாரியனாக மாறுகிறான், தீர்க்கதரிசியாக மாறுகிறான், அடுத்து ராஜாவாக மாறுகிறான். குடும்பத் தலைவன் குடும்பத்திற்கு ராஜாவாக இருக்கிறான். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் குடும்பத்திற்கு ராஜா. அப்படின்னா என்னது? அதிகாரம் செலுத்துதல்ல, அன்போடு, கரிசனையோடு, எச்சரிப்போடு, கடவுளின் வழிநடத்துதலோடு வழிநடத்துறது. அதற்கான பொறுப்பை கடவுள் அந்த குடும்ப தலைவனிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் பாவத்தின் காரணமாக நிறைய ஆண்கள் ரட்சிக்கப்படலை. அதனால் சில வீடுகளில் பெண்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த உரிமையை கடவுள் கொடுக்கிறார். அப்படின்னா என்னதுங்க? ஆண்கள் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு அவங்க ரூல் பண்ணுறது கிடையாது. அவர் ரட்சிக்கப்படாததினாலே இவர்கள் எந்த அளவுக்கு ஒரு செல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு சென்று கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு அங்கே நின்று செயல்பட முடியும். இதெல்லாம் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக, வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, அனுதினமும் கடவுளிடத்தில் கிட்டி சேருவதின் மூலமாக. அப்போ நீங்களும் நானும் ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ராஜாவாக கடவுள் என்னையும் உங்களையும் வைத்தார். ஆதாம் எப்போ பாவம் செஞ்சானோ அவனோடு கூட நானும் பாவம் செய்து, நீங்களும் பாவம் செய்து அதை இழந்து விட்டோம். அதை திரும்ப கிறிஸ்துவினாலே நமக்கு ரீட்டைன் பண்ணப்படுகிறது. ஒரு முழுமையான ஆசாரியன், ஒரு முழுமையான தீர்க்கதரிசி, ஒரு முழுமையான ராஜா 100% எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆசாரியத்துவம், அந்த ராஜத்துவம், அந்த தீர்க்கதரிசித்துவம் எப்போ கிடைக்குன்னு சொன்னால் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கேயும் அதனுடைய பிரதிபலிப்பு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களிடத்திலே இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 28ஆம் அதிகாரம்
1 முதல் 43 வசனங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த ஆடைகள்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன அணிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆடைகளை எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்யக்கூடிய லேபரர்ஸ், அதை கடவுள் சொன்னது போலவே அவர்களுக்காக அந்த ஆடைகளை அவர்கள் வடிவமைத்து கொடுத்தார்கள். அது யாத்திராகமம் 39ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்தந்த விஷயங்கள் கடவுள் சொல்லி கொடுத்தார், அதன் அடிப்படையிலே அவர்கள் செய்தார்கள் என்று யாத்திராகமம் 39 நாம் படிக்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய ஆடை அவ்வளவு தூய்மையாக்கப்பட வேண்டியது. காரணம் என்னன்னு சொன்னால், கடவுள் மகா பரிசுத்தம் உள்ளவர். இப்போ நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இடத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஆத்மா சுத்தமாக இருந்தால் போதும், ட்ரெஸ்ஸு முக்கியம் அல்ல. ஆண்டவர் எதை தான் பார்க்குறாரு? ஆத்மாவை தான் பார்க்குறாரு. சரீரத்தை என்ன செய்யறதில்ல, பார்க்கறது கிடையாது. அப்படின்ட்டு சரீரத்தை கவனிப்பது கிடையாது. பரவலாக இன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு தவறான ஒரு கருத்து. சரீரமும் முக்கியம், சுத்தமாக வைத்து கொள்வது. அது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எல்லாரை விடையும் சுத்தமாக இருக்கிறவன் கிறிஸ்தவன் மட்டும்தான். ஏனென்றால் நம்ம அப்படிப்பட்ட பரிசுத்த கடவுளை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த சரீரத்தை தான் அடக்கம் பண்ண போகிறாங்க செத்து போன பிறகு. அதே சரீரம் தான் என்ன செய்யப்பட போகிறது? கிறிஸ்து வரும் பொழுது உயிர்ப்பிக்கப்பட போகிறது. அதனால் சரீரத்துக்கு குறித்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா, முக்கியத்துவப்படுத்தவே மாட்டாங்க. அதுக்காக ரொம்ப ஓவராக முக்கியத்துவப்படுத்துறது வேஸ்ட். ஆத்மாவை முக்கியத்துவப்படுத்தாமல் வெறும் சரீரத்தை முக்கியத்துவப்படுத்தினால் அதுவும் தவறு. அப்போ கடவுள் இந்த இடத்துல என்ன செய்கின்றார்? ஆத்மாவையும் பார்க்கின்றார், வெளிப்புறத்தையும் பார்க்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலும் அதே கான்செப்ட் தான், மாற்றம் கிடையாது. நான் சில பாஸ்டர்ஸ் மீட்டிங் போவேன், பக்கத்தில் பேசவே முடியாது. ஏன்னா 30 நாள் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. வயிறுலாம் புண்ணாகி என்ன ஆகின்னு சொன்னால் வாயெல்லாம் ஒரே ஸ்மெல் அடிக்கும். பக்கத்தில் உட்காந்து பேசவே முடியாது அவங்கக்கிட்ட. அப்போவே கண்டுபிடிச்சிருவேன், ஓ நிறைய பாஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இருக்கும். சரியாக ப்ரஷ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இதான் பிரச்சனை பாருங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஆத்மாவை நாங்கள் கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு சரீரத்தை பார்க்கறது கிடையாது. அதான் பிரச்சனை. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கின்றார், எல்லாவற்றையும் அவர் வரையறுக்கிறவராக இருக்கின்றார். இந்த ஆசாரியன் பார்த்தீன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் செப்பல் போடக்கூடாது அவர்கள். ஏன்னு சொன்னால், இது பிதாவாகிய கடவுள் முட்செடியிலே அந்த புதரிலே மோசேக்கு வெளிப்படுத்தின பொழுது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கழற்றி போடுன்னு சொன்னார். ஒருவேளை அந்த காரணத்தினாலவோ என்னவோ நமக்கு தெரியாது, அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியன் பணி செய்கின்ற பொழுது அவனுடைய தலையிலிருந்து அவன் கால்கள் வரையும் அவன் அணிந்து கொள்ள வேண்டிய எல்லா காரியத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அணிய வேண்டிய பாதணியை குறித்து அந்த விஷய பைபிளில் சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அவன் நிற்கிற இடம் பரிசுத்தமானது, பரிசுத்த பூமி. இப்போ நீங்கள் 6வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்குறோம் சொன்னால், ஏபோத் என்கின்ற ஒரு விஷயத்தை குறித்து படிக்கிறோம். 6வது 28ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனம் வரை ஏபோத்துன்னு ஒரு விஷயத்தை குறித்து படிக்கிறோம். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது அந்த ஆடை ஒரு ஸ்லீவ்லெஸ் போன்று, அதாவது நெய்யப்படாமலே அவன் அந்த ஆசாரியன் போட்டிருப்பான் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏப்போத்தில் 2 தோள்பட்டை இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த 2 தோள்பட்டை இதுதான். இந்த 2 தோள்பட்டையிலையும் அவன் கோமேதக கற்களை, இங்கே ஒரு கோமேதக கல், இந்த பக்கம் ஒரு கோமேதக கல் அவன் அணிந்திருக்க வேண்டும். இந்த பக்கம் அணிந்திருக்கிற கோமேதக கல், அதே போல் இந்த பக்கம் அவன் அணிந்திருக்கிற அந்த கோமேதக கல்
இதில் ஒரு 6 கோத்திரத்தின் பெயர்கள் வரிசையாக எழுதணும். அதே போல் இந்த பக்கத்தில் மற்ற 6 கோத்திரத்தின் பெயர் வரிசையாக எழுதப்பட வேண்டும். இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் எத்தனை? 12. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 அப்படின்னு சொன்னால் இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இவன் எப்பொழுதெல்லாம் தினசரி அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு செல்லுகின்ற பொழுது முழு இஸ்ரவேலரையும் அவன் கடவுளுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகின்றான். முழு இஸ்ரவேல் கூட்டத்தையும் முழு இஸ்ரவேல் மக்களையும் அவன் கடவுளுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகின்றான், ரெப்ரசன்ட் பண்ணுறான். ஒரு ஊழியக்காரன் அந்த திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக தினந்தோறும் கடவுளுடைய சமூகத்திலே சுமந்து செல்கிறவன். ஜெபத்தின் வாயிலாக அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய தேவைகள், அவர்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அவன் சுமந்து அந்த கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு செல்கிறவன். அதை தான் ஆசாரியன் பழைய ஏற்பாட்டிலே செய்தான். அதுதான் 6 முதல் 16 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். 15 முதல் 30 வசனம் வரை நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஆசாரியன் இந்த நெஞ்சிலே, அதாவது இந்த மார்பதக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசித்திரமான ஒன்றை அவன் இங்கே அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மார்பதக்கத்திற்கு அணிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 15 முதல் 30 வசனம் வரை பார்க்கிறோம். அது இரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இரத்தின கற்களால். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 அந்த மார்பதக்கத்திலே 3 இரத்தின கற்கள் பதிக்கப்பட வேண்டும். அந்த 3 இரத்தின கற்களிலே ஒவ்வொரு கற்களிலும் 4 கோத்திரங்கள் வரிசையாக எழுதப்பட வேண்டும். அப்போ அங்கேயே எத்தனை கோத்திரம் வந்துருச்சுங்க? 12 கோத்திரத்தை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு கல்லிலும் இஸ்ரவேலருடைய 12 கோத்திரங்களின் ஒன்றின் பெயர் பொறிக்கப்பட வேண்டும். இது மறுபடியும் என்ன பார்க்கிறோம்? இந்த ஏப்போத்தை போலவே இந்த இரத்தின கற்களும் முழு இஸ்ரவேலரை கடவுளுடைய சமூகத்திலே ஆசாரியன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றான். He represents the 12 tribes of Israel. அதை தான் படிக்கின்றோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல படிக்கிறோம், அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் படிக்கின்ற பொழுது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற மொழி நடைகள் நமக்கு எதை நினைவுறுத்துகிறது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல ஆதாம் ஒரு ஆசாரியனாக ஏதேன் தோட்டத்திலே கடவுள் வைத்ததை நமக்கு மறுபடியுமாக நினைவூட்டுகிறது. ஆதாம் ஒரு ஆசாரியனாக கடவுளை வணங்கி அவன் அந்த தோட்டத்திலே தானும் தன்னுடைய மனைவியும், சொல்லப்போனால் அந்த அவர் கடவுள் படைத்த அந்த இயற்கையோடு அவன் சேர்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவன் வணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆசாரியனாக காணப்பட்ட ஆதாம் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். கடவுளுக்கும் பணி செஞ்சான், தனக்கும் பணி செய்தான். இப்படி நீங்கள் அந்த 15 முதல் 30 வரை நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னு சொன்னால், அடுத்தபடியாக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஊரிம் தும்மிம் இந்த மார்பதக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஊரிம் தும்மிம் அப்படின்னு சொல்லி, அது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு புதிராகவே இருக்கும். ஊரிம் தும்மின்னா அது என்னது அப்படின்னு சொல்லி, அது இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த ஊரிம் தும்மிம் என்பது வெளிச்சமும் இருட்டும் இரண்டும் பொருள்படுத்த பயன்படுத்தப்பட்டன என்று கருதுகிறார்கள். இந்த ஊரிம் தும்மிம் பெயர்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய அதற்கான விளக்கம் வேதத்தில் எங்கும் இல்லை. எதை வைத்து இதை விளக்காகவோ ஒரு பக்கம் இருட்டாகவோ இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று இறையியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஊரின் தும்மிம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அந்த பொருட்கள் அவன் அந்த மார்பதக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு அவனோட உடையில். இப்போ ஒருத்தர் இஸ்ரவேல் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் ஆசாரின்ட்ட வரார். நான் உதாரணத்துக்கு இந்த பெண்ணை, இன்னாருடைய பெண்ணை நான் திருமணம் செய்வது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்று நான் எப்படி அறிவேன் அப்படின்னு அவர் கேட்குறார். ஆகவே இந்த ஆசாரியன் என்ன செய்வான், கடவுளுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நபர் இவர் இந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு உமக்கு சித்தமா என்று கேட்கிறார், எனக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு என்று தெரியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அந்த ஊரின் தும்மிலே உன் கையை போடு, அப்பொழுது உனக்கு என்ன செய்யப்படும், பொருள் தெளிப்படும். கடவுளுடைய சித்தத்தை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது தான் ஊரிம் தும்மிம். கடவுளுடைய சித்தத்தை பகுத்து அறிவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் ஊரிம் தும்மிம். 30வது வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக. நியாய விதி, ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். பார்த்தீங்களா, ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும். இந்த ஊரிம் தும்மிம் அதுதான். அதாவது ஏன் கடவுள் அதை அனுமதித்தார் தெரியுங்களா? எதுக்காக அனுமதிச்சார்? அன்றைக்கு கடவுளுடைய சித்தம் இன்றைக்கு நம் கரத்தில் உள்ள எழுத்து வடிவிலே கொடுக்கப்பட்டது போல அன்றைக்கு இல்லை. இதோ கொஞ்சம் கொஞ்சம் எழுதப்பட்டிருந்துச்சு, அவ்வளோதான். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முழு கடவுளுடைய சித்தம் இதுதான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வேதம் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது போல அவங்களுக்கு கொடுக்கப்படலை. ஆகவே கடவுளுடைய சித்தத்தை பகுத்து அறிவதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஊரிம் தும்மிம். சில நேரங்களில் ஆசாரியனோ மற்றவர்களோ சீட்டு குலுக்கி போடுவாங்க, கர்த்தருடைய சித்தம் எதுன்னு சொல்லி. ஏன்னா அன்னைக்கு வேதம் இல்லை, இன்றைக்கு நமக்கு வேதம் இருக்கிறது. ஆகவே சீட்டு குலுக்கி போடுவார்கள். இப்போ இது நீதிமொழிகளை வாசிக்கிறோம் பாருங்கள். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். பழைய ஏற்பாட்டில் அப்பப்போ இது நடந்தது. பழைய ஏற்பாடுகளில் அப்பப்போ இது நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த ஊரிம் இந்த தும்மிம் என்ன அப்படின்னு கேட்டால், கடவுளுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இது இருந்தது. முடிவெடுக்க முடியாத சில தீர்மானங்களை கொண்டு வருகின்ற பொழுது கடவுள் இந்த ஊரிம் தும்மிம் மூலமாக தமது சித்தத்தை ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார். பிரதான ஆசாரியன் ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை கடவுளுடைய சமூகத்திலே கொண்டு போய் சொல்லும் பொழுது கடவுள் பதிலளிப்பார். அதை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லுவான். அதுதான் பரிந்து பேசுகின்றவர். அதனால் இந்த ஊரின் தும்மிம் குறித்து அதிக விளக்கம் பைபிளில் கிடையாது. ஆகவே அதை குறித்து நாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒருவேளை ஊரின் தும்மிமை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தா ஓகே. ஆனால் நல்ல வேளை இன்றைக்கி ஊரின் தும்மிம் கூட ஊழியக்காரர்களாம் என்ன செஞ்சுருவாங்க, இன்றைக்கி இந்த இடத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம், கடவுளுடைய சித்தத்தை சொல்கிறேன்னு சொல்லி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பான். செங்கல்ல வச்சே சம்பாதிக்கலையா? இது யாக்கோபு படுத்த செங்கல்னு. பெத்தேலில் யாக்கோபு ஒரு கல்லை வச்சு படுத்தார் பார்த்தீங்களா? அதை நினைவுபடுத்துவதற்காக செங்கல்ல அபிஷேகம் செய்து ஜபம் பண்ணி ஒரு செங்கல் இவ்வளவுன்னு சொல்லி விற்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய பணக்காரன் ஆகலை? ஜாமக்காரன் பத்திரிகைகளை படித்தோமா இல்லைங்களா? கோடீஸ்வரனும் ஆயிட்டான். வெறும் செங்கல்ல வச்சு ஒரு செங்கல் 5 ரூபாய்க்கு வாங்கின செங்கல்ல எவ்வளோ பெரிய ரூபாய்க்கு விற்றான்னு சொல்லிலாம் பேப்பர்லலாம் வந்துச்சு பார்த்தோம். இந்த ஊரியும் தும்மியும் கூட
வியாபாரத்துக்காக மக்கள் ஊழியக்காரங்க இன்னைக்கு செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கின்றது. ஆக 31 முதல் 43 வரை நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வசனங்களில் பல பொருட்களை நாம் பார்க்கின்றோம். அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஆசாரியின் தலையில் வைக்க வேண்டிய தலைப்பாகை, அவன் முழுமையாக அணிந்து கொள்ள வேண்டிய ஆடையிலே அவன் அணிந்திருக்க வேண்டிய அந்த கலர்ஸ், அந்த ஆடையின் கீழாக சின்ன சின்ன மணிகள் கோத்திருக்கும். ஏனென்றால் அவன் போகும்போது சத்தம் கேட்கணும், வரும்பொழுது சத்தம் கேட்கணும். அதற்காக, ஏன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டானா அங்கே அவனை கடவுள் சாகடிச்சிடுவார். ஆகவே அந்த மணி சத்தம் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு அடையாளம். சத்தமே இல்லை, உள்ளே போயிட்டு சத்தமே இல்லை, 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? உள்ள ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். அதனால தான் அந்த மணி சத்தத்தை கடவுள் வைத்திருந்தார் 31 முதல் 43 வரை. ஆகவே இந்த ஆசாரியர்கள் உடுத்துகின்ற ஆடைகள் அது கடவுள் வகுத்து கொடுத்தது போல இருந்தது. அடுத்தபடியாக அந்த ஆசாரியன் நேர்மையானவராக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். கூட்டியோ குறைத்தியோ சொல்லவே கூடாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் அவன் அறிவிக்க வேண்டும். அதுதான் அவனுடைய பணி. அதனால்தான் நேர்மையானவராக இருக்க வேண்டும். சாமுவேல் பணி செஞ்சான் ஆசாரியனாக. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஏலி ஆசாரிய பணி செய்தான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி பிரகாஷ் எப்படி இருந்தார்கள்? ரொம்ப படுமோசமாக செயல்பட்டார்கள். படுமோசமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செயல்பட்டார்கள் என்று நம்ம படிக்கிறோம். தேவாலயத்தில் இருந்தார். பலி செலுத்த கொண்டு வர ஆட்டையெல்லாம் பிடிச்சி வேணா செஞ்சுட்டான். சமைச்சு சாப்பிட்டுட்டு அதை விற்றுட்டான். அதுதான் ஏலியினுடைய பிள்ளைகள் செய்தார். ஆனால் என்ன ஆச்சு தெரியுங்களா? பயங்கரமான தண்டனை, பயங்கரமான தண்டனை. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர் கையில் சென்ற பிறகு அந்த செய்தியை கேட்டவுடனே உட்கார்ந்து கொண்டிருந்த அவன் மல்லாங்கு விழுந்து செத்து போனான். நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அவனுடைய மருமக்கள் பிள்ளை பெற்றெடுக்க இறந்து போனார்கள். அவனுடைய 2 ஓப்னி பினகாஸ் மரித்து போனார்கள். எல்லாம் பயங்கரமான தண்டனைகளை அனுபவித்தார். அப்புறம் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரர்கள் என்னதான் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார் நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் நீதி உள்ளவர். அவர் நீதியை மாத்திரம்தான் செய்வார். ஒருவேளை அவங்க ரொம்ப ஐஸ்வர்யவான்களாக மிகப்பெரிய ஆட்களாக உருவெடுக்கலாம், பார்க்கலாம். நேர்மையாக அவர்கள் கடவுள் அதை கொடுத்தார்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை அவர்கள் தவறாக வேதத்துக்கு புறம்பாக எந்த ஒரு ஊழியக்காரர்கள் சம்பாதித்தாலும் சரி, அது ஆசீர்வாதம் பெறாது, அது தண்டனையாக இருக்கும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவே அந்த ஆசாரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரே ஒரு ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன். அவன் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று கடவுளுக்காக பணி செய்யக்கூடியவன். அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 46 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்படி ஆசாரியன் கடவுளால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். எதற்காக? கடவுளுடைய பணிக்காக. அதுதான் 29ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அதை 1 முதல் 46 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். அதாவது எண்ணெயை எடுத்துட்டு வந்து அவன் தலையில் மோசே ஆரோன் தலையில் ஊற்ற வேண்டும். பிறகு ஆரோன் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் எலெயாசர் அவன் தலையிலே அந்த வார்ப்பிக்கப்பட்ட அபிஷேக தைலத்தை தலையில் ஊற்ற வேண்டும். சரீரத்தில் ஊற்றக்கூடாது, தலையிலே ஊற்ற வேண்டும்.
அதெல்லாம் ஏன் தலையில் ஊற்ற வேண்டும் என்பதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது, புதிய ஏற்பாட்டோடே சம்பந்தப்படுத்தப்படுகிறது. ஆகவே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், ஆரோனுக்கும் ஆசாரியர்களுக்கும் அவர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் முன்னதாக அவர்கள் தாங்கள் பாவியிலாக இருப்பதினாலே அவர்கள் என்ன பலி செலுத்தப்பட வேண்டும், ஆசாரியனுக்கும் பலி செலுத்தப்பட வேண்டும். அதையும் குறித்து இந்த இடத்துல நாம் படிக்கின்றோம். எஸ், ஆசாரியன் கூட பலி செலுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக அவன் பலி செலுத்துகிறான், ஆனால் அவனுக்காக அவனும் மோசே பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படி பலி செலுத்தப்பட்ட பிறகு அந்த ஆசாரியன் என்ன செய்யணும், அவனுடைய வலது காது, வலது கட்டை விரல், வலது கால்களின் பெருவிரல் அவைகளிலே அந்த இரத்தம் பூசப்பட வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது கடவுள் அவர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்பதை நினைவுறுத்தப்படுகின்ற ஒரு விஷயம். அது பிறகு அந்த இரத்தம் அவர்களுடைய ஆடைகள் மீது தெளிக்கப்பட்டது. ஏன், அது இல்லாமல் கடவுளுடைய பிரசன்னத்திலே நுழைய முடியாது. இரத்தம் தெளித்தல், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவேதான் அந்த இரத்தம் அவனுடைய ஆடைகள் மீதும் தெளிக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தருடைய அறிவுரைக்கு கீழ்ப்படிந்ததால் அந்த பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அழகான ஒரு நறுமணம் அங்கே வீசப்படுகின்றது. அந்த நறுமணம் கடவுளுக்கு கொடுக்கின்றது. அவர்களின் பலியில் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே நம்ம பார்க்கின்றோம். ஆக இந்த ஆசாரியர்களைப் போலவே நமது பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், நமக்காக தம்மையே பிதாவுக்காக பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து சுகந்த வாசனையாக காணிக்கையாக அவர் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். எப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ அப்பொழுது பிதாவாகிய கடவுள் திருப்தி அடைந்தார். வானம் முழுவதும் அவருடைய பரிசுத்த வாசனையால் நறுமணத்தால் நிரம்பினது. அதை தான் கிறிஸ்து செய்து முடித்தார். ஆக இந்த 28, 29 இவைகள் இரண்டும் ஆசாரியர்களை குறித்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மிகப்பெரிய ஒரு ஆசாரியராக இருக்கிறார். ஹீ இஸ் அவர் கிரேட் ஹை பிரீஸ்ட். இப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆசாரியத்துவம், இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், வேறுபாடுகள் என்பதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் நமக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்கின்றது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் பலவீனப்பட்ட ஆசாரியர்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்ட ஆசாரியர் அல்ல. எடுத்துங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. இங்கே என்ன படிக்கிறோம்? தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதாவது அவர் அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய மகா பிரதான ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் யாரும் அப்படி கிடையாது. 4ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே. 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நான் போன வாரத்தில் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தின் வழியாக வரல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு யாரு? தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு அற்றவன். ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் எனக்காக உங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவம் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியத்துவம் நித்தியமான ஆசாரியத்துவம். நம்ம பரலோகத்துக்கு போன பிறகும் கூட அங்கே அவர் நமக்காக ஆசாரியனாக இருக்கின்றார். அது நித்தியமாக இருக்கக்கூடிய ஆசாரியத்துவம். 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் அவர்களுக்கு கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய நன்மைகள் பூரணமாய் தெரியாது. ஆனால் கிறிஸ்து என்கின்ற ஆசாரியனுக்கோ எல்லாமே நமக்கு தெரியும். வரப்போகின்ற அனைத்தையும் அவர் அறிகிறவராக இருக்கக்கூடியவர். 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும். தேவனுடைய வீட்டின் மேல், பரலோகத்திலும் சரி புதிய ஏற்பாட்டிலே அவருடைய திருச்சபையும் தேவனுடைய வீடு. அந்த வீட்டிலே அவர் மகா பிரதான ஆசாரியராக இருக்கின்றார். ஆக இயேசு கிறிஸ்து பல வழிகளில் பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்தை விட புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்துவத்திலே இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக, மேன்மை உள்ளவராக, சிறந்தவராக தம்மை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசாரியத்துவத்தை தான் நீங்களும் நானும் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுறோம், பிரச்சனைப்படுகிறோம், அவிசுவாசம் கொள்கிறோம், பாதிக்கப்படுகிறோம், எப்பக்கமும் நெருக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட அவர் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியத்துவத்தோடு இல்லாமல் அவர் நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கிறபடியினாலே அவர் பிதாவின் வலது பரிசத்திலே எனக்காக உங்களுக்காக அவர் எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசித்தவர்களை அவருடைய பிள்ளைகளுக்காக பெயர் சொல்லி பிதாவினுடைய சமூகத்திலே பெயர் சொல்லிக்கிட்டே ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம அவிசுவாசமும் நம்முடைய கீழ்ப்படியாமைகளும் தான் நமக்கு காரணமே தவிர மற்றபடி வேறல்ல. ஆகவே இந்த பிரதான ஆசாரியராக பல வழிகளில் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். முதல்ல அவர் எதில் உயர்ந்தவர்? பரிசுத்தத்தில் உயர்ந்தவர். பிதாவுக்கு அப்படியே சமமானவராக இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் அப்படி கிடையாது. ஈவன் த மினிஸ்டர் ஆஃப் காட் இன் த நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது. கிறிஸ்து பரிசுத்தத்தில் உயர்ந்தவர். இந்த பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா, 29ஆம் அதிகாரத்தில் ஆசாரியன் நியமிக்கப்பட வேண்டும், அதாவது பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். பிரதிஷ்டை பண்ணப்படும் பொழுது தலையிலே அபிஷேக தைலத்தை ஊற்ற வேண்டும். அந்த தைலம் எப்படி செய்யணும்னு சொல்லி கூட அங்கே கடவுள் மோசே சொல்லியிருப்பார். அந்த தைலத்தை தலையில் வார்ப்பிக்கப்பட வேண்டும். அதுபோல கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பிதாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டார். எப்பொழுதுங்க? அவர் இந்த ஞானஸ்நானம் எடுத்த பொழுது அவர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் புறாவை போல வந்திறங்கி அவர் மேல் தங்கினதை நாம் படிக்கின்றோம். அதை தான் மத்தேயிலும் லூக்காவிலும் நாம் படிக்கிறோம். அதனால தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, கடவுள் நாசரேத்து இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார்.
எப்போ நடந்துச்சு? அவருடைய ஞானஸ்நானத்தின் பொழுது. அடுத்து நம்முடைய பெரிய பிரதான ஆசாரியராகிய இயேசு பிரதிநிதித்துவத்தில் உயர்ந்தவர். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அந்த 12 கோத்திரத்துக்கு மட்டும்தான் ஆசாரியன், அவ்வளோதான். ஒரு லிமிட்டேஷன் இருந்து பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஒரு நாடாக, ஒரு கூட்டாட்சியாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி இஸ்ரவேலை மையப்படுத்தினது அல்ல, அது முழு உலகத்தையும் மையப்படுத்தினது. ஆக முழு உலகத்தில் உள்ள அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் அவர் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். He represents all his children throughout this earth. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் அவர் பிதாவுக்கு முன்பதாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார். ரெப்ரசன்ஸ். பழைய ஏற்பாட்டில் இந்த ஆசாரிய அந்த இஸ்ரவேலருக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாருக்கும் இல்லை. ஆக இப்படி பல நிலைகளில் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக இருக்கின்றார். அவனை எப்படி பரிந்து பேசினாரோ அதே போல இயேசு கிறிஸ்து பரிந்து பேசினார். அவன் மரித்தான், ஆனால் கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதனால தான் அவருடைய ஆசாரிய பணி நித்தியமாக இருக்கின்றது. அவன் அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரிய இந்த மார்பதக்கத்திலே அந்த ஊரிம் தும்மிம் என்பவைகளை அவன் அணிந்திருந்திருந்து கடவுளுடைய சித்தத்தை பகுத்து அறிவதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தினந்தோறும் வாசிக்கின்ற பொழுது அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறோம். அதை பகுத்து அறியக்கூடிய தெளிவை ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட வகையில் எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக உயர்ந்த மேலான சிறப்பான பழைய ஏற்பாட்டை விட அருமையான ஒரு மகா பிரதான ஆசாரியர் எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எப்படி மகா பிரதான ஆசாரியராக இருந்தார் என்றால் அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக மனிதனுடைய பாவத்திற்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே பாவத்திற்காக இரத்தம் சிந்தினார். அவர் மரித்தார். மற்ற மனிதர்களைப் போல அப்படியே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். 3வது நாளில் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார், ஒரு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி கடவுள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் மாத்திரமே இந்த உலகத்திலே வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறார். இதை விட்டுட்டு நம்ம எதையோ நம்ம சென்று கொண்டிருந்தால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்காது, தேவ சமாதானம் நமக்கு கிடைக்காது, மகிழ்ச்சி நமக்கு கிடைக்காது. மகிழ்ச்சின்னு சொன்னால் நான் இந்த உலக பிரகாரமான மகிழ்ச்சியை சொல்லலை. நம் கடவுளில் நாம் ஆனந்திக்கக்கூடிய மகிழ்ச்சி, கடவுளில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய இரட்சிப்பின் மகிழ்ச்சி, அதை தான் இயேசு கிறிஸ்து தருகின்றார். தேவன் தாமே இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.